அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாமா? என் பேர் சிந்தியா. நான் என்ன கொஸ்டின் கேட்கேன்னா, எதிர்காலத்தில் நம்ம என்ன படிக்க போகிறோம், நம்ம அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு நம்ம அடுத்த இடத்துக்கு போச்சுல ஒரு பயம் இருக்கும்ல, அந்த அந்த பயத்தை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது. அதாவது நீ வந்து ஒரு புதுசை பார்த்து உனக்கு பயமா இருக்கு, அப்படிதானே? ஆமாம். ஓகே, புதுசு அப்படின்னா ஒரு புது லைஃப், புது உறவுகள், இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண அப்படின்னு நீ பயப்படுற. ஒரு புது லைஃப், ஏன்னா நீ பழகுன வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அம்மா அப்பா, நம்ம வீடு அப்படிங்கிறது தானே உன்னுடைய பயமாக இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு நீ வந்து ஒரு 10th முடிச்சுட்டு நீ 11th ஃபர்ஸ்ட் டே நீ போகிற, அப்போ உனக்கு பயமாக இருந்துச்சா இல்லையா? பயமாக இருந்துச்சு. புது டீச்சர்ஸ் இதெல்லாம் பார்த்து பயமாக இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்குது அதே 11th ஸ்டாண்டர்ட்? இப்போ ஜாலியாக இருக்குது. அதே மாதிரி தான் நீ பழகுனதுனால உனக்கு ஜாலியாக இருக்குது, சரியா? இதே போல் நீ என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, எல்லாமே பழகிடணும். அப்போது உனக்கு நிச்சயமாக ஜாலியாக தான் இருக்கும் எல்லாமே. இப்போ உங்களுடைய வீட்டில் கூட ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீடுக்கு ஒரு வேளை நீங்கள் மாறி இருப்பீங்க. அந்த மாறும்போது இது நமக்கு பழகுமா அப்படின்னு உங்கள் அம்மா பயந்துருப்பாங்க. அந்த நாளில் உங்கள் அப்பா ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு ஒரு வேலை மாறி இருப்பாங்க. அந்த மாறுற நேரத்தில் அப்பா பயந்துருப்பாங்க. உங்கள்கிட்டலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க இது வேற ஒரு வேலை அப்படின்னு. நிச்சயமாக பயந்துருப்பாங்க. உன்னுடைய தம்பியோ தங்கச்சியோ அக்காவோ அண்ணனோ ஒரு புது இடத்துக்கு போகும்போது அவங்களுக்கு நிச்சயமாக பயந்துருப்பாங்க. எங்களுக்கும் அது இருந்திருக்கு. நான் ஒரு புது இடத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னா, முன்னாடி நான் சென்னையில் இருந்தேன். திருநெல்வேலிக்கு வந்த புதுசில் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. இப்போ நீ திருநெல்வேலியில் இருக்க, நீ சென்னைக்கு போனால் பயப்படுவியா? ரொம்ப பயப்படுவேன். பயப்படுவேன். அதே மாதிரி எனக்கு திருநெல்வேலிக்கு வந்தப்போ ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எனக்கு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நீங்களாக இருக்கீங்க. உங்களை பார்த்தா எனக்கு பயமாகவே இல்லை. பழகிறது தான் எல்லாமே. எல்லா விஷயமுமே நமக்கு புதுசாக இருக்கும் போது பயமாக இருக்கும். ஆனால் நிச்சயமாக அது பழகும் போது அங்கே ஒரு லைஃப், அங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸ், அங்கே ஒரு பழகிய இடம், அது வந்துட்டு உனக்கு அவ்வளோ பழகி போயிடும். பழைய இடத்த பார்த்தா உனக்கு பயமாயிரும். அதனால் புதுசை பார்த்தா நீ பயப்படவே வேண்டாம். பழக்கம்தான். நீ பழக பழக அந்த புது லைஃப் உனக்கு நிச்சயமாக பழகிரும். புதுசை பார்த்து நீ பயப்பட வேண்டாம். ஆண்டவர் வந்து காலைதோறும் என்னுடைய கிருபை புதிதாக இருக்கிறது, அந்த வசனம் இருக்கு இல்லையா? ஆண்டவர் புதுசை கொடுக்கறதுக்கு விரும்புகிறாரு. நீ புதுசுக்கு பயந்த அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கையில் புதிய நல்ல காரியங்கள் அதுவே ஒரு தடையாக மாறிடும். அதனால் நீ பயப்படாத. புதுசு எப்போவுமே நன்மையாகத்தான் இருக்கும், பழகிரும். பயம் வந்து எதிர்காலத்து குறித்து எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். ஆனால் நம்ம ஆண்டவர் மேலே சார்ந்து கொள்ளணும். நம்மளை படைக்கும் போதே ஆண்டவர் வந்து ஒரு திட்டத்தோடு தான் இந்த உலகத்தில் அனுப்பியிருக்காங்க. ஒவ்வொருத்தர் குறித்து ஒவ்வொரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தை ஆண்டவரோட பலத்தோடு கூட நான் நிறைவேற்றுவேன், நீங்கள் என் கூட இருங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கலாம். ஒரு சிலருக்கு பெரிய திட்டங்களாக இருக்கும், ஒரு சிலருக்கு சின்ன திட்டங்களாக இருக்கும். எதுவோ ஆண்டவருடைய பலத்தினால நம்ம செயல்படும்போது ஆண்டவர் நம்ம கூட இருக்காரு அப்படிங்கிற ஒரு தாட்டு நம்மளுக்கு இருக்கும் பொழுது எந்த பயமும் இருக்காது. அதுதான் மோசே விட்டுட்டு போகும்போது யோசுவா இவ்வளோ ஜனங்களை எப்படி நான் நடத்துவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, மோசையோடு கூட இருந்தது போல் நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் வந்து யோசுவாவுக்கு சொன்னார். அது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, ஆண்டவர் என்னை நடத்துவார் அப்படின்னு சொல்லி அவர் கையில் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். எப்பொழுதுமே எதிர்காலத்தை பார்க்கப்போ நிறைய பேருக்கு, வாலிபர்களுக்கு வந்து என்ன செய்யும்னா பயம் இருக்கும். புதிய இடம், புதிய சூழ்நிலை, இப்படி வந்து பயத்தை உண்டாக்கும். ஆனால் பைபிளில் நம்ம பார்க்குறோம், புதிய இடத்துக்கு போனவங்களுக்கும் ஆண்டவர் கையில் எங்கள் வாழ்க்கை இருக்குதுன்னு நினச்சவங்க எல்லாருமே ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். நம்ம காலங்கள்லையும் யார் கையில் இருக்குன்னா ஆண்டவர் கையில் என்ன செய்யுது இருக்குது. அந்த புதிய சூழ்நிலையை சமாளிக்கின்ற கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கணும், சரியா? உதாரணத்துக்கு சொல்லணும்னா தானியேல் ஒரு புதிய இடத்துக்கு தான் அவர் போகிறாரு. ஏன்னா அவர் நாட்டிலேருந்து பிடிச்சிட்டு கொண்டு போயிடுறாங்க. கொண்டு போய் அங்கே அடிமையாக தான் இருக்கிறார் அவர் அந்த இடத்துல. ஆனால் அந்த இடத்துல தான் போய் ஆண்டவர் என்ன செய்கிறார், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவே அதே மாதிரி என்ன செய்கிறார், புதிய சூழ்நிலைகள் அவங்களுக்கு எதிராக பல காரியம் வந்திருக்கலாம், ஆனால் அவங்க ஆண்டவர் அவங்க கூட இருக்கிறாருங்கிறத நம்பினாங்க. அந்த புதிய சூழ்நிலையில் நீங்கள் அந்த வேதனையில் இருக்கீங்கன்னு இல்லை, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு என்பதை நம்பணும். யோசேப்பை நீங்கள் பார்க்கலாம், புதிய சூழ்நிலைகள், அவன் போன இடம் எல்லாமே புதிய சூழ்நிலை. ஆனால் எல்லாமே அவனுக்குள்ளே இருந்த நம்பிக்கை என்னென்னா, என் கூட ஆண்டவர் இருக்கிறாரு அப்படிங்கிற நம்பிக்கை இருந்ததுனால அந்த புதிய சூழ்நிலையில் ஆண்டவர் என்ன செஞ்சார், அவரை கொண்டு போனார். நீங்கள் பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரையும் பார்த்தோம் அப்படின்னா அவங்கள வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் ஆண்டவர் அவங்க கூட இருக்கிறாங்கன்னு நம்பினாங்க. நீங்கள் வந்து இப்போ அம்மா அப்பா கூட இருக்கப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அடுத்து படிக்க போகிறப்பமோ அல்லது கொஞ்ச காலம் கழித்து திருமணம் ஆகும் பொழுதோ
அல்லது வேலைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதிய சூழ்நிலைகள். ஆனால் இந்த சூழ்நிலை ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. ஆல்வேஸ் வி ஷுட் ஹேவ் அ பாசிட்டிவ் திங்கிங். அதாவது நமக்கு வந்து நம்முடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே எதிர்மறையாக இல்லாமல் நமக்கு வந்து கட்டாயம் இது நன்மையாக முடியும் என்கின்ற நம்பிக்கை என் கூட ஆண்டவர் இருக்கார், என்னால் இது முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் போகிறவங்களுக்கு வந்து வெற்றி உண்டு. ஒருவேளை நான் சொன்ன இந்த உதாரணம் பைபிளில் இருக்கவங்க எல்லாருமே ஒருவேளை அவங்க வாழ்க்கையில் எதிர்மறையான காரியங்கள் இருந்திருக்கலாம், ஆனால் அதுலேயுமே ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா நன்மையாக என்ன செஞ்சார், கொண்டு வந்தார். நம்ம இந்த உலகத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா நிக் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். அந்த நிக் அப்படிங்கிறவருக்கு பார்த்தீங்கன்னா கையும் காலும் கிடையாது. சரியா, கையும் காலும் கிடையாது. அவருக்கு இந்த உலகத்துக்கு வரப்பே ஒரு புதிய சூழ்நிலை. மற்றவங்க எல்லாரும் வந்து ஐயோ இப்படி ஒரு பிள்ளையான்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் ஹீ இஸ் அ கவுன்சிலர் டுடே. இன்றைக்கி உலக அளவில் அவருக்கு வந்து பணம் குவியுது. அவர் வந்து போய் அவர் ஃப்ளைட்டில் போகிறார். அவருக்கு திருமணம் ஆகிருக்கு, குழந்தை இருக்குது. ஆனால் அவர் கை கால் என்ன செய்யாது, கிடையாது. ஆனால் ஹீ ஃபேஸ்டு, அவருக்கு ஒரு பாசிட்டிவ் நம்பிக்கைன்னா என் கூட ஆண்டவர் இருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் போய் கேட்டிங்கனாலும் அவர் அதான் சொல்லுவார். நீங்கள் இன்டர்நெட்டில் போய் நிக்கு அப்படின்னு சொல்லி அவர் பேரை போட்டிங்கனாலே வந்துடும். அவரை பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி உலக அளவில் அவர் வந்து ஒரு பெயர் பெற்றவராக இருக்கிறார். அவர் வந்து ஐயோ அப்படின்னு அவர் பயப்படலை. அந்த சூழ்நிலைகளில் ஆண்டவர் அவரோடு கூட இருக்கிறாருன்னு என்ன செஞ்சார், நம்பினார். இந்த நிக் அப்படிங்கிறவரை இன்றைக்கி உலக அளவில் ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்கிறார். அதே போல் நம்ம தாமஸ் ஆல்வா எடிசன் அவரை பார்க்குறோம். அவருக்கு வந்து மறதி சக்தி ரொம்ப, அவர் அது மாதிரி தூங்கிடுவார். அப்போ அவரை என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்லாம் வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. ஆனால் அவங்க அம்மா வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க, உங்க கூட ஆண்டவர் இருக்காருடா, கவலைப்படாத, நீ நல்லா வருவேன் நல்லா வருவேன் நல்லா வருவேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதனால அவருக்கு வித்தியாசமான சூழ்நிலை, அந்த பயம், எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பயம் அவருக்குள்ள எப்போ நீங்கிச்சுன்னா அவங்க அம்மா பக்கத்தில் இருந்து அவன்கிட்ட தட்டி கொடுக்க அது என்ன செஞ்சிச்சு போச்சு. நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பயப்படாதுங்கிறத சொல்லணும். எடி பயமாக இருக்குன்னா அப்புறம் அவளும் பயந்துருவா. சரியா, ஆனால் அதே நேரத்தில் ஒன்றும் இல்லை, நம்ம இருக்கோம், எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லணும். அதே போல் அம்மா அப்பாவும் இதை பார்த்து கொண்டிருக்கிற பெற்றோர்கள் முதல்ல உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து தைரியத்தை சொல்லிக் கொடுங்க. அங்கே போறியான்னு பயம் காட்டாதீங்க. அங்கே போறியா, நீ நல்லா இருப்ப, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்க, சொல்லுங்கள். அந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸ் வந்து என்ன செய்யணும்னா பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணும், அதை ஃபேஸ் பண்ண வைக்கும். நம்ம அதே போல் தாவீதை கூட பார்த்தோன்னா புதிய சூழ்நிலைக்கு போகிறாரு. ஆனால் அவருக்கு வந்து ஆண்டவர் என் கூட இருக்கிறாருங்கிறது தான் இருந்துச்சு. அந்த கோலியாத்தை எதிர்கொள்கிறப்பமா இருக்கட்டும், சிங்கத்தை கரடியெல்லாம் இது பண்ணுறப்ப எல்லாமே அவருக்கு வந்து அந்த எதிர்காலத்தை குறித்த பயம் இல்லாமல் ஆண்டவர் என் கூட இருக்கார் நம்பிக்கை இருந்துச்சு. உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கும் பொழுது, வாலிபர்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கும் பொழுது, எல்லா மனிதர்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கும் பொழுது அது ஆசீர்வாதமாக இருக்கும். கடைசியாக ஒரு கேள்வி இப்போ அருமையான சகோதரி கேட்க போகிறாங்க. அதன் பின்பதாக நாம் ஜெபித்து நிறைவு செய்ய இருக்கிறோம். லவ் பண்ணுறதுனா தப்பா? உலகத்தில் நிறைய பேர் லவ் பண்ண தான் செய்கிறாங்க. அந்த லவ் பண்ணுறது வந்து ஏசுப்பா கூட இருக்கிற பிள்ளைகள் வந்து சப்போர்ட் பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம். அவங்க பண்ணுறது தப்பா? ஏசப்பா வந்து அவரோட பிள்ளையை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க கிட்ட இருக்கிற பிள்ளைகளும் லவ் பண்ணால் ஏசப்பா வந்து நம்மளை பிள்ளைகளாக ஏற்றுக்க மாட்டாங்களா? இதெல்லாம் தப்பா? மறுபடியும் பைபிள்லேருந்து உதாரணங்கள் சொல்கிறேன். பைபிள்லேயும் லவ் அஃபேர்ஸ்லாம் இருந்திருக்கு. முதலாவதாக யாக்கோவுடைய லவ் அஃபேரை நம்ம பார்க்குறோம். அவர் எப்படி அவங்க 7 வருஷமாக ரேச்சலுக்காக வேலை பார்த்து மறுபடியும் 7 வருஷமாக திரும்ப, அது வந்து லவ் மேரேஜ் தான், அவர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காரு. அரேஞ்ச்டு மேரேஜும் பார்க்குறோம். எப்படின்னா ஆப்ரஹாம் தன்னுடைய மகன் ஈசாக்குக்கு பெண் எடுத்தார். ஈசாக்கு தன்னுடைய மனைவியான ரெபேக்காவை பார்க்கவே இல்லை. ஸோ தட் இஸ் அரேஞ்ச்டு மேரேஜ். ஸோ பைபிளில் லவ் மேரேஜும் பார்க்குறோம், அரேஞ்ச் மேரேஜும் பார்க்குறோம். தேவன் அரேஞ்ச்டு மேரேஜையும் அப்போஸ் பண்ணலை, லவ் மேரேஜையும் அப்போஸ் பண்ணலை. அதனால் லவ் பண்ணுறது தப்பு என்று இல்லை. ஆனால் வேதத்தில் இருக்குது, ரட்சிக்கப்படாதவர்களோடு நம்ம சேரும்போது நாமளும் ரட்சிக்கப்படாதவர்களைப் போலவே மாறுகிறோம். அந்த வசனம் இருக்குது. ஆண்டவர் வந்து விசுவாசிக்கிறவனை நம்ம திருமணம் செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாகத்தான் இருக்குது. அதே சமயத்தில் ப்ராக்டிக்கலாக நம்ம சில காரியங்களை நம்ம திங்க் பண்ணணும். வேதத்தில் அஃப்கோர்ஸ் லவ் மேரேஜ் இஸ் அக்செப்டட், அரேஞ்ச் மேரேஜ் இஸ் ஆல்சோ அக்செப்டட். ஆனால் ப்ராக்டிக்கலாக நம்ம யோசிக்கிறது என்னென்னா, நம்மளுடைய பெற்றோர், நம்மளுடைய இந்தியன் கல்ச்சரில் பெற்றோர் திருமணம் செய்து வைப்பது அவங்களுடைய உரிமைன்னு நம்ம நினைப்பாங்க. அண்ட் பெற்றோரை ஹர்ட் பண்ணி நிறையா பேர் இந்த லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு பேலன்ஸ் நம்மளுடைய லைஃப்பில் இருக்கணும். ஆனால் அதே சமயத்தில் நிறைய பேருடைய லைஃப்பில் பெற்றோரே எதிரியாக இருக்கிற காரியங்களும் பார்க்குறோம். அதனால் இந்த கேள்விக்கு இதுதான் பதில் என்று நம்ம சொல்லாமல் பேலன்ஸ்டாக ஒவ்வொரு லைஃபுக்கும் ஒவ்வொன்று மாறும்.
சிலருடைய லைஃப்பில் நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய பேரண்ட்ஸ் அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை பார்த்துருப்பாங்க, ஆனால் இந்த பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்திருப்பா. அந்த காரியத்தெல்லாம் நம்மளும் ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கோம். அதே சமயத்தில் இட் இஸ் ராங் என்று சொல்ல முடியாது. ஏன்னா லவ் மேரேஜஸில் நிறைய மேரேஜ் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருந்திருக்கு. ஊழியர்கள் கூட நிறைய பேர் அந்த மேரேஜஸில் லவ் மேரேஜ் பண்ணி பெரிய ஊழியங்களை செய்பவர்களும் இருக்கிறாங்க. அதனால் எதையுமே சொல்லாமல் ஒவ்வொரு பொண்ணும் அவளுடைய லைஃப்பில் பார்த்து அவருடைய பெற்றோரை ஹர்ட் பண்ணாமல், உறவினர்களை ஹர்ட் பண்ணாமல், அந்த ரிலேஷன்ஷிப்பே நிறைய பேர் உதறி தள்ளிட்டுலாம் நம்ம போகிறாங்க. ஹர்ட் பண்ணாமல் தன்னுடைய வாழ்க்கையையும் கெடுத்துக்காமல் ஒரு ஏற்ற தீர்மானத்தை ஞானமாக எடுக்கணும் என்று நான் நினைக்கிறேன். அதனால் லவ் பண்ணுறது கரெக்டாக தப்பாங்கிறத நீ கேட்ட, தவறும் இல்லை. ஆனால் சமயத்தில் பேலன்ஸ்டாக ஞானமாக ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். இன்னும் என்னென்னா நிறையா பெண்களும் ஆண்களும் அவங்க இந்த லவ்னால அவங்களுடைய படிப்பையும் கரியரையுமே இழந்துடுறாங்க. ஏன்னா அது ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கு இல்லையா அவங்களுடைய லைஃப்பில். அதனால் அவங்களுடைய கரியரையே இழந்தது இல்லாமல் இது ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக ஒருவருடைய வாழ்க்கையிலையும் இல்லாமல் ஏற்ற வயதில், திருமண வயது என்னன்னு நம்மளுடைய இந்தியன் லாவில் நமக்கு தெரியும் இல்லையா, ஏற்ற வயதுன்னு திருமணத்துக்குன்னு ஒரு வயசு வச்சுருக்காங்க. அப்போது லவ் பண்ணுறதுக்கும் ஒரு வேளை அந்த வயது தான் ஏற்ற வயது என்று நம்ம ஏற்றுக்கொள்ளணும். 21 தான் இன்றைக்கி திருமண வயது பெண்களுக்கு, ஆண்களுக்கு அதை விட பின்னாடி தான் போகுது. அப்போது அந்த வயது திருமண வயதுக்கு ஏற்றதுன்னா அந்த வயதில் தான் உனக்கு மெச்சூரிட்டி இருக்கும். அதுக்கு முன்னாடி நீ திருமணத்தை பற்றி யோசிக்க வேண்டாம் என்று கவர்மெண்ட்டே நமக்கு சொல்லி கொடுக்குது. அதனால் அந்த வயதுக்கு முன்னாடி நம்மளுடைய கெரியர், படிப்பு, நம்மளுடைய ஃபேமிலி, நம்மளுடைய சந்தோஷம் இதெல்லாமே யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம லைஃப் லாங் ஒய்ஃபாகவோ ஹஸ்பண்டாகவோ தான் நம்ம இருக்க போகிறோம். கவர்மெண்ட்டே எப்படி சொல்லுது, 21 வயசு முன்னாடி நீ அதை யோசிக்காத. ஏன் சொன்னால் உனக்கு அந்த ஏற்ற மெச்சூரிட்டி இருக்காது, உனக்கு ஏற்ற ஞானம் இருக்காது. அதனால் நீ அந்த வயதுக்கு அப்புறமாக இந்த காரியத்தை குறித்து ஞானமாக திங்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட்டே அந்த ஏஜ் நமக்கு கொடுத்துருக்கு. ஒவ்வொருவரும் ஞானமாக செயல்பட வேணும் இந்த காரியத்தில். எனக்கு நிறைய பிள்ளைங்க, நானும் அவரை ரொம்ப நேசிக்கிறேன், அவரும் என்ன நேசிக்கிறாரு, இதில் நான் விட்டுட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. அதெல்லாம் பண்ணிட்டேன், இனிமேல் என்ன பண்ண, அதெல்லாம் கேட்பாங்க. அப்போது நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை அதிகமாக நேசிக்கிற ஒரு மனுஷன்தான் கடைசி வரை நம்மளை அதிகமாக நேசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் யூத் கேர்ள்ஸுக்கு நான் சொல்கிறது வழக்கம். அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவை அதிகமாக நேசிக்கிறவங்க மேக்சிமம் தன்னோட பெற்றோருக்கு அவங்க டிஸ்ஒபீடியண்ட்டாக கீழ்ப்படியாமல் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளோட கல்ச்சர் படி திருமணம் முடித்து வைக்கிறது பேரண்ட்ஸ் தான். அப்படிங்கும்போது லவ் பண்ணுறவங்க நிறைய பொய் சொல்லுவாங்க, தெரியாமல் ஏமாற்ற வேண்டியிருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக தைரியமாக செய்வாங்க, செஞ்சு தான் ஆவாங்க ஒரு பொண்ணுக்காகவும் ஒரு பையனுக்காகவும். அதை நான் யோசிக்கும்போது கேன் வெயிட், கொஞ்ச நாள் நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஒரு வேளை அவங்க ஜாபுக்கு போயிட்டீங்கன்னா, ஒரு வேளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த துணை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டு அது ஓகேவாமா அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். அது ஓகே. அதுதான் என்னோட ஒப்பீனியன். இன்றைக்கி வாலிப தம்பி தங்கைமார்கிட்ட யூத் மீட்டிங் போனாலே இந்த கேள்வி தான் என்ன செய்வாங்கன்னா நிறைய வந்திருக்கும். ஒருவேளை குவெஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு நாங்கள் கேட்கும் பொழுது ஒரு 100 கேள்வி வந்துச்சுன்னா 80 கேள்வி எதில் தான் இருக்குன்னா லவ் பண்ணலாமா அப்படிங்கிறது தான் என்ன செய்யும் இருக்கும். பண்ணலாமா அப்படின்னு கேட்குறப்பமே அதில் ஒரு பெரிய கேள்வி என்ன செய்யுதுன்னா இருக்குது. இன்றைக்கு எதில் வாலிப தம்பி தங்கைமார் தங்களுடைய சிந்தனையை செலுத்தாமல் சில வேலைகளில் என்ன செஞ்சிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க தவறான காரியங்களில் போயிடுறாங்க. ஒரு 21 வயசு அவங்க சொன்னாங்க அந்த பெண்களுக்கு. என்ன அப்படின்னா, அந்த வயது வார வரைக்கும் காற்று என்ன செய்யணும் இருக்கணும். பப்பாளியை நீங்கள் பார்க்கலாம். பப்பாளி பழமாக சாப்பிட்டா நல்லா இருக்குமா, காயாக சாப்பிட்டா நல்லா இருக்குமா? பழம் சாப்பிட்டா நல்லா இருக்குமா? நீங்கள் நல்லா சொல்கிறீங்க. ஏன் காய் சாப்பிடக்கூடாது? கசப்பாக இருக்குமா? வாய் பொத்துரும். சரியா? ஏன்னா பப்பாளி பழமாயிட்ட அப்புறம்தான் அதை மரத்துலேருந்தே பறித்து சாப்பிட்டிங்கன்னா இனிமையாக இருக்கும், வாய்க்கு ஒன்றும் செய்யாது, அது மெடிசின் ஆயிரும். அதே நேரத்தில் நீங்கள் காயாக இருக்கப்போ நீங்கள் வெட்டி நீங்கள் வாயில் வச்சிங்கன்னா வாய் பொத்துரும். சரியா? அதே போல் தான் அந்த வாலிப பிராயத்தில் நீங்கள் அவசரமாக செய்கிற காரியம் உங்கள் வாழ்க்கையை என்ன செஞ்சிடும்னா அழிச்சிரும். சரியா? உங்கள் காலம்னு ஒன்று இருக்குது. சரியா? அந்த காலம் வரைக்கும் காற்று என்ன செய்யணும் இருக்கணும். அது இந்த ஏஜில் ரொம்ப முக்கியம். நமக்கு அட்ராக்ஷன் நிறைய நேரத்தில் நம்மளை சுற்றி என்ன செஞ்சிடும், வாரத்தில் நம்ம இது பண்ணோன்னா ஒரு வாலிப பையன் போயிட்டே இருந்தான். போயிட்டுருக்கப்போ
அவனுக்கு நைட்டு அவன் வேகமாக நடந்து போகிறான், நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. அப்போ கீழே அவனுக்கு ஏதோ தங்கம் மாதிரி ஏதோ ஒன்று மின்னிட்டு இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சது. இவன் பார்த்தான், ஐயோ சுற்றி நிறைய பேர் வராங்களே, இது ரொம்ப நல்லா இருக்குது, இது வேறு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு டக்குன்னு எடுத்து என்ன செஞ்சானா வாயில் என்ன செஞ்சுட்டானா போட்டுட்டு நம்ம அங்கே தள்ளி போய் என்ன செய்வோம் எடுத்துக்கிடுவோன்னு போனான். ஆனால் கொஞ்சம் தூரம் போனதுக்குள்ளேயே இவன் வந்து மயங்கி விழுந்துட்டான். மற்ற தம்பிமாரெலாம் தூக்குனாங்க. என்னென்னா ஒன்றும் தெரியல, அந்த வெளிச்சத்தில் வச்சு பார்க்கப்போ தான் அவன் வாயில் அவன் என்ன செஞ்சுருந்தான், ஒரு இதை எடுத்து போட்டிருந்தான். அது என்னென்னா ஒரு விஷப்பூச்சி. அந்த விஷப்பூச்சி என்ன செய்யணும்னா அந்த இருட்டில் தங்கம் மாதிரி என்ன செய்யும், மின்னுக்கிட்டே இருக்கும். அதை அவன் வந்து வாயில் எடுத்து போட்டதுனால மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு மறைச்சான். அது என்ன செஞ்சிச்சுன்னா அவனுக்கு விஷமம் மாறிட்டு. இதே போல் இந்த வாலிப பிராயத்தில் நிறைய நேரத்தில் நம்ம மறைக்கிறவங்கள என்ன செஞ்சிடறோம், மாறிடுறோம். ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்ப்பவன் பாவம் செஞ்சாச்சு அப்படின்னு பைபிளில் வசனம் சொல்லுது. ஒருவேளை இந்த வாலிப பிராயத்தில் இவர் நம்மளாக இருக்குமோ, நல்லா பாட்டு பாடுறாரே நம்மளாக இருக்குமா, ஒருவேளை இவங்க நல்லா ஒவ்வொன்றும் செய்கிறாங்களே இவங்க நம்மளாக இருக்குமா என்று ஒரு அட்ராக்ஷனில் சில நேரம் நம்ம பார்ப்பது அது நமக்கு தவறாக என்ன செஞ்சிடும், வாழ்க்கையில் அமைஞ்சிரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு அருமையான குடும்பத்தில் ஒரே ஒத்தைக்கு ஒரு பொண்ணு, அவங்க வந்து மிஸ்டு கால்னால வாழ்க்கையை இழந்துட்டாங்க. சரியா, அவங்களுக்கு வந்து ஒரு வாலிப பையன் மிஸ்டு காலில் பேசி உன் குரல் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பேசி பழகி நீ சென்னைக்கு வந்துருன்னு சொல்லி அவன் இங்கேருந்து துணி எடுத்துகிட்டு சென்னைக்கு போக, அங்கே போய் அந்த வாலிபன் கூட அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லாமல் போய் அவள் இருந்தா. கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா அவன் அவளை கொடுமைப்படுத்த ஆரம்பித்து பிளேடுனால் அவனை கீற ஆரம்பித்தான். அவள் கதறி இது பண்ணாங்க. அப்புறம் இங்கேருந்து அவங்க அப்பா அம்மாலாம் போய் காப்பாற்றி கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, அந்த மிஸ்டு கால்லாமே அழகாக இருப்பேன், நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் இந்த நம்ம இல்லாமல் இந்த உலகம் இல்லைன்னு சொல்லி அவன் கவிதை நடையில் எழுந்தாலே மயங்கி போயிட்டாங்க. இன்றைக்கு பெரும்பாலும் பெண்கள் வந்து அவங்க அழகை வர்ணிக்கும் பொழுது வீழ்ந்து போகிறார்கள். உன் கண்ணு மாதிரி கிடையாது, உன் உதடு மாதிரி கிடையாது, உன் மூக்கு மாதிரி கிடையாது இப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா நிறைய என்ன செய்வாங்க சொல்லுவார்கள். இது சொல்கிறதுல வீழ்ந்து போகிறவர்கள் உண்டு. சரியா, ஒருவேளை அருமையாக சொன்னாங்க, அரேஞ்ச் மேரேஜாக இருக்கட்டும், லவ் மேரேஜாக இருக்கட்டும், பைபிளில் வந்து இரண்டுமே என்ன செஞ்சுருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நமக்குன்னு ஒரு ஏற்ற காலத்தை ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கார், வைத்திருக்கிறார். அதுக்கு என்ன செய்யணும், காத்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் நமக்கு ஒரு தகப்பனாரையும் தாயாரையும் தந்திருக்கிறாரு. அவங்க நமக்கு இது வரைக்கும் நல்லதே பார்த்து நல்லது தான் நினச்சிடறாங்க செய்கிறாங்க. இன்றைக்கு இருக்கிறதுல வாலிபர்களுக்கு என்ன பிக்கப்பு ட்ராப்பு. சரியா, இது வந்து பழகிட்டு. ஒரு காலத்தில் அப்படி கிடையாது. ஒரு 30 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாலாம் அப்படி கிடையாது. பிக்கப்பு ட்ராப்புங்களாம். இப்போ வந்து பிக்கப்பு ட்ராப்பு அது ரொம்ப ஈஸி. அதுமாரி லிவிங் டுகெதர், கொஞ்ச நாள் இவங்ககிட்ட இருப்பாங்க, அடுத்த அப்படி போயிடுவாங்க. இன்றைக்கு அப்படி நிறைய என்ன செஞ்சுட்டு ஆகிட்டு. அப்போது நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆண்களுக்காக இருந்தாலும் சரி பெண்களுக்காக இருந்தாலும் சரி, எப்பொழுதுமே கற்பு என்பது ஒன்று தான். சரியா, ஒன்று தான். அந்த கற்பு வந்து நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஆண்டவர் வந்து எப்பொழுதுமே என்ன செஞ்சுருக்காருன்னா ஒரு காரியத்தை பிளெஸ்ஸிங்காக என்ன செஞ்சுருக்காரு, கொடுத்துருக்காரு. சரியா, என் கையில் என்ன இருக்குது சொல்லுங்கள், காசு இருக்குது. என்ன காசு இருக்குது, எவ்வளோ இருக்குது, 500 ரூபாவா? சரி, பார்த்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்கள். 100 ரூபா இருக்கா? சரி, நீங்கள் இப்போ இதை வந்து பார்த்துட்டேன்னு சொன்னீங்க. என் கையை நான் மூடி வச்சுருக்க வரைக்கும் என் கைக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணியிருக்கும், கரெக்டாக? ஆனால் கையை திறந்துட்டு அப்புறம் 100 ரூபா தானே நைட்டா? இதே போல் தான் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்குற சரீரம். இது வந்து மூடி வைக்க வரைக்கும் தான் அதுக்கு மதிப்பு உண்டு. சரியா, என்றைக்கு நீங்கள் திறந்து மற்றவங்க பார்க்காங்களோ அவ்வளோதான் அப்படின்னு ஆயிரும். ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி கற்பு ஒன்று தான். சரியா, ஆண்டவர் கொடுத்துருக்கின்ற இந்த சரீரத்தை ஒருவேளை அவன் நேசிக்கிறேன் இவளை நேசிக்கிறேன்னு சொல்லி காலத்துக்கு முன்பதாகவே நம்ம வந்து, நான் ஒருவேளை சொல்கிறது ஒரு வேடிக்கையாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கின்ற இந்த சரீரம், ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கின்ற அழகு எல்லாமே வந்து பாதுகாக்கக்கூடியது. சரியா, அதை பாதுகாக்கிற வரைக்கும் தான் அதுக்கு மதிப்பு. ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்றைக்கி சொல்லுது, இன்றைக்கி வாலிபர்களுக்கு நாங்கள் கவுன்சிலிங் கொடுக்கலாம் போகிறோம். அவங்க வந்து குறிப்பிட்ட வயதுக்கு முன்னாலே, திருமணம் ஆகிறதுக்கு முன்னாலே அவர்கள் வந்து சில வாலிபர்கள் வந்து இன்றைக்கி அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட 40% மேலே என்ன செய்யுது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சென்னை போன்ற வளர்ந்த நகரங்களிலே அவங்க வந்து அதுக்கு முன்னாலே ஒருவேளை அவங்க மகிழ்ச்சியாக அந்த தம்பிமாரும் தங்கைமாரும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே வாலிப பிராயத்தில் நம்ம வந்து என்ன செய்யணும், சிருஷ்டிகரை நினைக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். ஒருவேளை ஆண்டவர் அதுக்கு தான் நம்ம பிரித்து எடுத்திருக்கார். ஒருவேளை நம்ம உலகத்தார் அல்ல. சரியா, ஒருவேளை இன்றைக்கி இதன் மூலமாக நான் இதை பார்க்கின்ற தம்பிமார் தங்கைமார்கிட்ட சொல்கிறது, இன்றைக்கு பிள்ளைங்களுக்குமே நிறைய கேள்விகள்.
அவங்க சர்ச்சில் கேட்க முடியல, அம்மா அப்பாட்ட கேட்க முடியல, டீச்சர்ஸ்கிட்ட கேட்க முடியல. ஒருவேளை இந்த லவ் பற்றியோ மற்றதை பற்றி பேசினா அங்கேயே என்ன செய்யணும்னா, இந்த பையன் இப்படி கேட்கானே, இந்த பிள்ளை இப்படி கேட்காலேன்னு சொல்லி ஒரு முத்திரை குத்திடுவாங்க, மோசமான பிள்ளை என்று சொல்லிடுவாங்க. ஆனால் நீங்கள் தைரியமாக அதை கேட்டிருக்கிறீங்க, உங்களை வாழ்த்துக்கிறேன். ஏனென்றால் இது நிறைய பேருக்கு உதவியாகவும் இருக்க போகிறது. சரியா? இந்த வாலிப பிராயத்தில் நம்மை பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதும் அது ரொம்ப முக்கியம். யோசேப்பு பரிசுத்தத்தை காத்து கொண்டதுனால தான் அவனுடைய தரிசனம் நிறைவேறிச்சு. யோசேப்பு போத்திபார் மனைவிட்டு தவறு செய்திருந்தானா கடைசி வரைக்கும் யாராகவே இருந்திருப்பார்னா அடிமையாகவே இருந்திருப்பார். ஒருவேளை உங்களுடைய உயர்வு ஆண்டவர் உங்களுக்குன்னு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் நிறைவேற்றணும் அப்படின்னா இந்த கண்களின் மாயையில் அதே போல் வேண்டாத காரியங்களை சிக்காமல் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நிச்சயவார் அப்படின்னா உயர்ந்த இடத்துல வைப்பார். வாலிப பிராயத்தில் லவ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா என்கின்ற கேள்வி இன்றைக்கு நிறைய பேர் கேட்குறோம். ஆனால் உன் காலம் உனக்குன்னு ஒரு மகாராசன் எங்கேயோ என்ன செஞ்சிட்டாரு, பிறந்திருக்கிறார். ஆனால் அது வரைக்கும் என்ன செய்யுங்க, காத்துருங்க உங்களுக்குன்னு சொல்லி. அதே போல் தம்பிமாருக்கும் அவங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு துணையை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆனால் அந்த நேரத்தில் அந்த குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறம், அதாவது படிக்க வேண்டிய காலத்தில் கரெக்டாக நினச்சிங்க படிங்க, அதற்கேற்ற நல்ல ஒரு மனவாட்டியை ஆண்டவர் நிச்சயம் மனவாழ்னை கொண்டு வரார். அது வரைக்கும் காத்திருக்க உங்கள் பரிசுத்தத்தை நினைச்சிங்க காத்துக்கொள்ளுங்க. ஒருவரும் உங்களுடைய இளமையை குறித்து என்ன செய்யக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. எப்பொழுதுமே இன்றைக்கி என்ன பிரச்சனைனா, ஒருவேளை வாலிப பிராயத்தில் செஞ்ச தப்பை எப்போ சொல்லி காமிப்பாங்க தெரியுமா, கல்யாணம் முடிஞ்சு இல்லாட்டா அதுக்கப்புறம் 10 வருஷம் 20 வருஷம் ஆகிட்டாலும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அன்றைக்கி நீ இப்படி செஞ்சு வந்தானே. நம்ம கிராமங்கள்லேருந்து வந்திருக்கேன், நீங்கள் பார்க்கலாம், நீங்களுமே கிராமத்தில் இருந்து வந்திருக்கீங்க. தெரு சண்டை நல்லி சண்டை நடக்கும். அப்படி நடக்கப்போ ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா சொல்லுவாங்க, நீ அன்றைக்கி இப்படி செஞ்சவா தானே, அன்றைக்கி நீ கூட்டிகிட்டு ஓடி போனவா தானே, அன்றைக்கி இது பண்ணவா தானேன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ என்ன சொல்ல வாரேன்னா, நம்ம செய்கின்ற ஒவ்வொன்றும் வி ஆர் அ ஹிஸ்டாரியன். சரியா? ஒருவேளை ஹெர் ஸ்டோரியும் எழுதப்படுகிறது, ஹிஸ்டோரி மாத்திரமல்ல ஹெர் ஸ்டோரியும் எழுதப்படுகிறது. இந்த ஹிஸ்டோரி ஹெர் ஸ்டோரியும் எப்படிப்பட்டதாக மாறுதுன்னா, நாளைக்கு நம்மளை பார்த்து ஒருத்தரை என்ன செய்யக்கூடாது, அசட்டை பண்ணாத அளவில் நம்ம நடைய என்ன செய்யணும், காத்துக்கிடணும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலான்னு சொல்லி நினைக்கேன். உங்களுக்கு உங்கள் 3 பேரில் ஒருத்தருக்கு நல்ல ஒரு ஃபோன் வாங்கி தரணும்னு நினைக்கிறேன். என்ன ஃபோன் உங்களுக்கு வேணும்? ஆப்பிள் ஃபோன் புதுசு வேணுமா பழசு வேணுமா? புதுசு. சரி. உங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தருக்கு பைக் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன பைக் உங்களுக்கு பிடிக்கும்? ஸ்கூட்டி. சரி, ஸ்கூட்டியில் புதுசு வேணுமா பழசு வேணுமா? புதுசு. நீங்கள் மொபைல் ஃபோன்னா புதுசுன்ட்டீங்க, அதே போல் ஸ்கூட்டினா புதுசுன்ட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். சாதாரண ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறதுக்கே புதுசு வாங்கணும், ஒரு பைக் வாங்குறதுக்கே புதுசு வாங்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கப்போ வீட்டில் சொல்லுவாங்க, நல்ல மாப்பிள்ளையை பாருங்கள், நல்ல பொண்ணாக பாருங்கள். வென் யூ ஆர் கோயிங் டு ஒன்ஸ் ஹவுஸ், நீங்கள் நாளைக்கு எதிர்காலத்தில் ஒரு வீட்டுக்கு போகிறப்போ நீங்கள் புதுசாக இருப்பீங்களா? பைக்கு ஃபோனை நம்ம சொல்கிறோமே, நமக்கு புதுசு வேணும்னு நினைக்கோமே, நம்ம புதுசாக இருப்போமா? என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கிறது ஒன்று, நாம் செய்வது ஒன்றாக நிச்சயக்கூடாது, இருக்கக்கூடாது. சரியா? நாளைக்கு நமக்கு திருமணம் பண்ண போகிறவர் அவர் ஏதோ தவறலாம் செஞ்சுட்டு வந்தால் நம்ம மனசு காயப்படுமா இல்லையா? காயப்படும். அப்போ அதே போல் தான் நம்மளும் தவறு செஞ்சுட்டு போனால் அவங்களையே என்ன செய்யும், மனசு காயப்படும். சரியா? ஏன்னா வாலிப பிராயத்தில் செய்யப்படுகின்ற ஒவ்வொன்றும் நான் முதலே சொன்னது போல் அது நினைவு கூறப்படுகிறது. அப்போது நாளைக்கு வாழ்க்கையிலுமே சிலருக்கு நிம்மதியாக அவங்க என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அதனால் நீங்கள் சரியாக இந்த வாலிப பிராயத்தில் உங்கள் நடைய என்ன செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க. ஒருவேளை பைக்கை மொபைல் ஃபோனே நம்ம புதுசு கேட்பது போல் நாமும் எதிர்காலத்தில் ஒரு இடத்துக்கு போகிறப்ப என்ன செய்யணும், ஒரு நல்ல ஆண்டவருடைய பிள்ளையாக ஒரு மனவாட்டியாக நம்ம என்ன செய்யணும், செல்லணும். இதை பார்த்துட்ருக்க வாலிப தம்பி தங்கைமாரே, நீங்களும் கூட உங்களுடைய வாலிப பிராயத்தில் உங்கள் நடையை காத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அதற்கு முன்பதாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இந்த நிகழ்ச்சிக்கு அருமையான சகோதரிகளை அனுப்பி தந்த கரிசல் சேகரத்தின் தலைவர் அருள் திரு ஆரோன் துரைராஜ் ஐயா அவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் பூதத்தான் குடியிருப்பிலிருந்து வந்திருக்கின்ற அருமையான சகோதரிகளை அனுப்பி தந்திருக்கின்ற பெற்றோருக்கும் வாலிபர் ஐக்கிய சங்கத்தின் சார்பாகவும் ஜேடிகே நிறுவனத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோமா? பரிசுத்த தகப்பனே, எங்களுடைய பயங்களை எங்களை விட்டு நீக்குகிறவரே, இந்த நாளில் அப்போ அருமையான பிள்ளைகள் இந்தந்த காரியத்தை குறித்து நாங்கள் பயந்து இருக்கிறோம், எங்களுக்கு ஆலோசனை தாங்கன்னு கேட்டாங்க. ஆண்டவரே, ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்குட்டு போவார்கள்னு சொல்லியிருக்க. ஆண்டவரே,
இந்த இடத்துல நீங்கள் நல்ல ஆலோசனை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்குறீங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் கொடுத்துருக்கீங்க, நன்றி செலுத்துகிறோம். அதே போல் வாலிப பிராயத்தில் எங்கள் நடையை காத்துக்கொள்ள சிருஷ்டிகராகி உம்மை நினைக்க நீங்கள் கொடுத்த வேலைக்காக நன்றி. நீரே கிருபியாக இறங்கி அப்பா இதை பார்த்து கொண்டிருந்த பிள்ளைகள், அதே போல் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்களுடைய பிள்ளைகளே ஆசீர்வதிங்க. உங்களுடைய நாமத்தினால் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். நீரே எங்களோடு இருந்து நீதியின் பாதையில் நாங்கள் நடக்க அனுகிரகம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவருடைய இன்றும் என்றும் சதகம் இருப்பதாக, ஆமேன். அருமையான வாலிப தம்பி தங்கிமாரே, கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார். காட் பிளஸ் யூ. இளைஞனே எழுந்திரு, சரித்திரம் படைத்திடு, கர்த்தரின் சமூகம் காண